கொளத்தூர் தொகுதியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். சட்டமன்ற தேர்தலுக்காக 50% பணிகளை திமுகவினர் முடித்துவிட்டனர். 200 தொகுதிகளையும் தாண்டி வெல்வோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்திருந்த 33 ஏக்கர் நிலம் மீட்பு. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,03,200 ரூபாய்க்கு விற்பனை. பூவிருந்தவல்லி போரூர் மெட்ரோ ரயில் சேவைக்கு தற்காலிக பாதுகாப்பு சான்றிதழ் வழங்கியது மெட்ரோ வாரியம். விரைவில் போக்குவரத்து தொடங்கும் என எதிர்பார்ப்பு. தாவேக தலைவர் விஜய் பிரச்சார வாகன ஓட்டுநரிடம் சிபிஐ விசாரணை. பிரச்சார வாகனத்தையும் ஆய்வு செய்த சிபிஐ அதிகாரிகள். விண்டேஜ் காரை ஓட்டி மகிழ்ந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காலை நடைபயிற்சிக்கு பிறகு காரை ஓட்டிய காணொலி வெளியீடு. பாடி வீடு எல்லாமே இருக்குது. நிலக்கோட்டை சந்தையில் மல்லிகைப்பூ 1 கிலோ 10,000 ரூபாய்க்கு விற்பனை. வரத்து குறைந்ததால் விலை மேலும் அதிகரிக்கும் என வியாபாரிகள் தகவல். தமிழ்நாடு முழுவதும் 700க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியானது பராசக்தி. திரையரங்குகளுக்கு முன் திரண்ட ரசிகர்கள் உற்சாகம். சென்னை சத்தியம் திரையரங்கில் ரசிகர்களோடு பராசக்தி படத்தை கண்டு ரசித்த படக்குழுவினர். சிறப்பு காட்சியை காண திரைப்பிரபலங்களும் குவிந்ததால் திரையரங்குகளில் விழாக்கோலம். சென்னையில் தீயணைப்புத்துறை பணியாளர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் தொடங்கியது. கயிறு ஏறுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்திய வீரர்கள். வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையின் திரிகோணமலை யாழ்ப்பாணம் இடையே இன்று கரையை கடக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ராமேஸ்வரம் சுற்றுவட்டாரத்தில் பலத்த சூறை காற்று. ராமேஸ்வரம் வந்த விரைவு ரயில் மண்டபம் அருகே பல மணி நேரமாக நிறுத்தம். காலையில ராமேஸ்வரத்துல இருந்து வண்டி ஏறினோனே வண்டி ஏறி இன்னும் எடுக்கல. அக்கால் மடத்துல நிக்குது. 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வண்டியே எடுக்கலனே. நாங்க இன்னும் காத்தடிக்கவும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இங்க மதுரைக்கு போகணுனே, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. பிள்ளைய வச்சுட்டு இன்னும் வரைக்கும் உட்கார்ந்துருக்கோம்.
ஆரணி அருகே பொங்கல் பண்டிகையால் களை கட்டிய மாட்டுச் சந்தை. சுமார் 2 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டாரங்களில் உர தட்டுப்பாடு நீடிப்பதாக விவசாயிகள் வேதனை. உரிய நேரத்தில் உரம் கிடைக்க ஏற்பாடு செய்யுமாறு அரசுக்கு கோரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.